வணக்கம். இது யுவர் சினிமா டுடே வழங்கும் நேரு மலையாள படத்தினுடைய தமிழ் விமர்சனம். நேரு சமீபத்தில் வெளியான ஒரு மலையாள படம். ஆசீர்வாத் சினிமாஸ் மூலமாக ஆண்டனி பெரும்பாவூர் தயாரிப்பில் ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால் நடித்து வெளிவந்திருக்கிற படம் நேரு. நேருன்னா உண்மை, சத்தியம், ஆங்கிலத்தில் த ட்ரூத். இந்த கூட்டணிக்கு இது 3வது படம். திருஷ்யம் 2 முதலிய கிரைம் த்ரில்லர் படங்களை உருவாக்கி மிகப்பெரிய புகழையும் வணிக வெற்றியையும் அடைந்த ஆசீர்வாத் சினிமாஸ் ஜீத்து ஜோசப் மோகன்லால் கூட்டணி அடுத்து உருவாக்கிய படம் தான் நேரு. நேரு ஒரு நீதிமன்றத்துக்குள் நடக்கிற ஒரு பார்வையற்ற இளம்பெண்ணுக்காக நடக்கிற ஒரு சட்ட போராட்டம், ஒரு உணர்ச்சி போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் மோகன்லால் கூட பிரியாமணி, சித்திக், ஜெகதீஷ், கணேஷ்குமார், அனஸ்வரா ராஜன், சாந்தி மாயாதேவி, நந்து இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதையை பற்றி சொல்லணும்னா, ஒரு சிற்பக்கலை தெரிஞ்ச ஒரு சிறிய வணிகரான ஜெகதீஷ் அவருடைய பார்வையற்ற இளம் மகளான அனஸ்வரா ராஜன் கூட மனைவியோட ஒரு சாதாரணமான நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கார். இந்த பொண்ணும் ஒரு சிற்ப கலைஞர். ஒரு நாள் ஒரு மோசமான பொழுதில் ஒரு கயவன் இந்த பொண்ணை கொடூரமாக சீரழிச்சிட்றான். பாதிக்கப்பட்ட பரிதாபத்துக்குரிய பெண்ணான அனஸ்வரா ராஜன் தன்னுடைய கொடுமையை தாங்கிட்டு அந்த கயவனுடைய உருவத்தை சிற்பமாக உருவாக்கி போலீஸ்கிட்ட கொடுத்து, போலீஸ் அந்த கயவனை அடையாளம் கண்டுபிடிச்சி வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. இந்த குற்றத்தை செஞ்சவன் ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளியுடைய பையங்கிறனால அந்த பையனுக்காக புகழ்பெற்ற கிரிமினல் வழக்கறிஞரான சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் சித்திக், அவருக்கு துணையாக அவங்க பொண்ணு பிரியாமணியும் வாதாடுறாங்க. அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் நந்துவனுடைய சாட்சியங்களையும் பலவீனமாக்கி சுக்குநூறாக உடைக்கிறார் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் சித்திக். கேஸ் ரொம்ப பலவீனம் அடைஞ்சு நாளுக்கு நாள் மோசமாக போயிட்டுருக்கனால நேர்மையான காவல்துறை அதிகாரியான கணேஷ்குமார் ஒரு வழக்கறிஞரான சாந்தி மாயாதேவி உதவியோட மோகன்லாலை அப்ரோச் பண்ணுறாரு. பல காரணங்கள்னால ரொம்ப நாளாக வழக்காடாமல் இருக்கார் மோகன்லால். ஒரு வழக்கு மற்றும் அவருடைய மனம் உடைந்து ஒரு வெறுப்பினாலேயோ பல்வேறு காரணங்களாலேயோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கார். கணேஷ்குமாரும் சாந்தி மாயாதேவியும் இந்த வழக்கை ஏற்றுக்குங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, கோர்ட்டு நடைமுறைகளையும் பரிச்சயம் குறைஞ்சிருச்சு, மற்ற காரணங்களாலையும் நான் வாதாட விரும்பலை, இந்த கேஸ் கண்டிப்பாக ஜெயிக்கணும், என்னால் தோற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நேர்மையும் நியாயமும் உள்ள கடும் உழைப்பாளியான மோகன்லாலை ஒத்துக்க வச்சு வாதாட வைக்கிறாங்க கணேஷ்குமாரும் சாந்தி மாயாதேவியும். கேஸ் ட்ரையலில் மோகன்லால் வைக்கிற சாட்சியங்களையும் ஊதி தள்ளுறாரு சித்திக். அது மட்டும் இல்லை, கோர்ட்டு நடைமுறைகள் சரியில்லை, நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லி மோகன்லாலை அவமானப்படுத்துகிறார். கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறார் மோகன்லால். சாந்தி மாயாதேவி கிட்ட கோவப்படுறார். மீண்டும் கடுமையாக உழைச்சி புதுசாக சாட்சியங்களையும் உருவாக்குறார் மோகன்லால். ஒரு சாட்சியத்தை நிரூபிக்கிறதுக்காக கேரள வரலாற்றிலேயே முதன்முறையாக இரவு நேரம் கோர்ட்டு கூடுது, பலத்த போலீஸ் பாதுகாப்போட. அந்த எவிடன்ஸ் மூலமாக உண்மை நிரூபணமாகுது, குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு தண்டனை கிடைக்கிது, ஒரு பார்வையற்ற இளம்பெண்ணுக்கு நீதி கிடைக்கிது. இதுக்காக மோகன்லால் கடுமையாக உயிரை குடிச்சு போடுறார். பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்துக்கு போகும்போது வெளியுலகம் தெரியாத அப்பாவிகள், குறிப்பாக இளம்பெண்கள் என்ன பாடுபடணும்னு இந்த கதை சொல்லுது. அவங்கள பெண்கள் தானேன்னு கூட நினைக்காம கேட்கக்கூடாத கேள்விகளை கேட்டு
பெண்களுடைய நடத்தையை சந்தேகப்பட்டு கேள்விக்குறியாக்கி கொடுமையான ஒரு நடைமுறை, கொடுமையான ஒரு அணுகுமுறையை கையாளுறாங்க. பல நேரங்களில் ஒரு அப்பாவி ஆண்கள் பெண்கள் அவங்க மேலே ஒரு உளவியல் வன்முறையே நடக்கப்படுது. அவங்க நீதி கிடைக்கிறதுக்கு கோர்ட்டை அணுகும் பொழுது அவங்க மனசை கல்லாக்கிட்டு கடுமையாக போராடினா தான் வெற்றி கிடைக்கும்னு இந்த படம் சொல்லுது. ஆனால் கடைசியில் நீதி ஜெயிக்கும், வெற்றி கிடைக்கணும்னா அதுக்கு கடுமையாக போராடணும்னு இந்த படம் சொல்லுது. இந்த படத்தில் நடிகர் நடிகர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா முதல்ல சொல்ல வேண்டியது அனஸ்வரா ராஜன் பற்றி. ஒரு பார்வையற்ற இளம்பெண்ணா மோசமான கொடுமைக்கு உள்ளாகி துன்பப்படும் போதும், மோகன்லால் கிட்ட நடந்த சம்பவத்தை சொல்லும்போதும், கேஸ் தொடர்ந்து செட்பேக் ஆகி தன்னுடைய அம்மா கிட்ட அழும்பொழுதும் பார்வையாளர்களை கலங்க வைக்கிறாங்க அனஸ்வரா ராஜன். அது மட்டும் இல்லை, கோர்ட்டில் சித்திக்கோட கொடுமையான கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது அவங்க படுற அவஸ்தை ரொம்ப சிறப்பாக தன்னுடைய முகபாவனைகளையும் தன் உடல் மொழியாலையும் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வழங்கியிருக்காங்க அனஸ்வரா ராஜன். மோகன்லால் எப்பொழுதும் போல தான் ஒரு கம்ப்ளீட் ஆக்டருங்கிறது நிரூபிச்சிருக்காரு. வழக்கை ஒத்துக்கும் போதும், கோர்ட்டில் சித்திக்க எதிர்கொள்ளும் பொழுதும், அவமானங்களை சந்திக்கும் போதும் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வழங்குகிறார் மோகன்லால். சித்திக் ஒரு அகம்பாவம் பிடித்த ஒரு பெரிய வழக்கறிஞராக தன்னுடைய கேஸை ஜெயிக்க வைக்க எந்த எல்லைக்கும் போகக்கூடிய குறுக்கு விசாரணை கூண்டில் உள்ள அப்பாவிகளை திணறடிக்கிற ஒரு சிறப்பான எதிர்மறை நடிப்பை வழங்கியிருக்காரு சித்திக். ஜெகதீஷும் அவர் மனைவியும், கணேஷ்குமார், பிரியாமணி, நந்து எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நிச்சயம் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய மலையாள படம் நேரு. தொடர்ந்து இது போன்ற சினிமா விமர்சனங்களுக்கும் புதிய சுவாரஸ்யமான அப்டேட்டுகளுக்கும் தொடர்ந்து காணுங்கள் யுவர் சினிமா டுடே. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து யுவர் சினிமா டுடேக்கு வழங்குங்க. நன்றி, வணக்கம்.